ஹாய். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அம்மாவை பற்றி தான். அம்மான்னு சொன்னாலே ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இருக்கும்போது அது நமக்கு தெரியாது. அவங்க இல்லை அப்படிங்கிறப்ப தான் அந்த வார்த்தைக்கே எவ்வளோ ஒரு பவர் இருக்குங்கிறது நமக்கு புரியும். யாராவது ஒருத்தவங்க அம்மான்னு சொல்லும் போதே நம்மளை அறியாமையே நம்ம கண்ணெல்லாம் கலங்கும். ஏன்னா எப்படி சொல்கிறது, இப்போ எங்கள் அம்மா போயும் இப்போ ஒரு 23 நாள் ஆகிடுச்சு எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டு. ஸோ அவங்க இல்லைங்கிறப்ப தான் தெரியுது அந்த அம்மாங்கிற ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு. அவங்கள பார்த்து என்றைக்குமே நான் சொன்னதில்லை, உங்களை அந்தளவுக்கு எனக்கு பிடிக்குமான்னு நான் சொன்னதே இல்லை. பட் இப்போ சொல்கிறேன், உங்களை எனக்கு அந்தளவுக்கு பிடிக்குமா அப்படின்னு. ஆனால் கேட்குறதுக்கு அவங்க இல்லை. ஆனால் இதை கேட்டுட்டு தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், என் கூட தான் இருப்பாங்கங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அம்மா இருக்கும்போதே அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுங்கள். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணுங்க, அந்த டைம்லேயே பண்ணுங்க. ஏன்னா அடுத்த செகண்ட் நிச்சயம் இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தேன் எங்கள் அம்மா, அடுத்த வாரம் இல்லைங்கிற அந்த ஒரு வழி எனக்கு ரொம்ப பெருசாக தான் இருந்தது. கடைசியில் அவங்களுக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு ஒரு வேளை சாப்பாடு கூட போட முடியலைங்கிற ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. அது எப்போவுமே இருக்கும். பட் அம்மா உண்மையிலே அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது. எல்லாருமே அம்மா நல்லா பார்த்துக்கோங்க. இருக்கும்போது தெரியாது, இல்லாதப்போ தான் அதோட வலி அதிகமாக இருக்கும். ஸோ அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க எல்லோரும்.